அகதா கிறிஸ்டியின் டிக் டிக் டிக். அத்தியாயம் 1. விடியற்காலை பொழுதில். ஒரே நேரத்தில் 2 படிகளாய் தாண்டிக் கொண்டு சிம்னிஸ் மாளிகையின் மாடியிலிருந்து தலை தெறிக்க இறங்கிக் கொண்டிருப்பது வசீகரமும் இனிமையும் சேர்ந்து ஈர்க்கும் ஜிம்மி தேசிகர். அவனது வேகம் யாராலும் பிடித்து நிறுத்த முடியாத அளவுக்கு காட்டாராய் இருந்தபடியால் சுட சுட காஃபி கோப்பைகளை ட்ரேயில் சுமந்தபடி ஹாலை கடந்து கொண்டிருந்த பட்லர் ரெட்வெல்லுடன் ஏறத்தாழ முட்டிவிடும்படி நேர்ந்தது. ரெட்வெல்லின் சமயோஜிதமான இயக்கமும் சமயத்தில் நகர்ந்துவிட்ட கூர்மையும் அங்கு வேறெந்த அசம்பாவிதமும் நடக்காமல் காப்பாற்றியது. சாரி என மன்னிப்பு கோரினான் ஜிம்மி. சொல்லு ரெட்வெல், லேட்டாக்கிட்டேனா? நான் தான் கடைசியா? நோ சார், மிஸ்டர் வேட் இன்னும் இறங்கி வந்த பாடில்லை. நல்லதா போச்சு என்ற ஜிம்மி காலை சிற்றுண்டிக்கான பகுதிக்கு நகர்ந்தான். விருந்தை நடத்தும் மிஸ்ஸஸ் மரியா கூட்டினை தவிர்த்து அந்த அறை காலியாக இருந்தது. மீன் கடைக்காரனின் ஸ்லாபில் கண்ணகல செத்து கிடக்கும் பெரிய மீன்களின் அந்த கண்கள் அவனுள் எப்பொழுதுமே உருவாக்கும் அசௌகரியத்தை இப்பொழுது நிந்திக்கும் வகையில் பார்த்து முறைத்து கொண்டிருந்த அப்பெண்மணியின் கடும் பார்வை இவனுள் உண்டு பண்ணியது. ஓ, இருக்கட்டுமே, எதற்காக அந்த பெண்மணி இப்படி இவனை கடிந்து கொண்டு முறைக்க வேண்டும்? ஒரு கிராமத்து வீட்டில் வந்து தங்கியிருக்கும் போது சிற்றுண்டிக்கென ஒதுக்கப்பட்ட 9:30 மணிக்கே டைனிங் டேபிளில் உட்காருவது இப்பொழுது நடக்காமல் ஆகிவிட்டது. சோ வாட், இப்பொழுது மணி 11:15. ஹோ, ரொம்பவும் தான் காலம் கடந்து விட்டது. இல்லை எனவில்லை, இருந்தாலும் தான் சோ வாட், ரொம்ப நேரம் கடந்து வந்திருக்கேன் போலிருக்கு மிஸ்ஸஸ் குட். ஓ, அதனால் என்ன என்றார் மிஸ்ஸஸ் மரியா குட் வருத்தமான குரலில். காலை சிற்றுண்டிக்கு காலந்தாழ்த்தி வருவோர் இவரை மிகவும் நோகடிக்கிறார்கள். இவருடைய முதல் 10 வருட திருமண வாழ்க்கையில் சர் ஓஸ்வால்ட் குட் 8 மணியை தாண்டி அரை நிமிடம் லேட்டாய் சிற்றுண்டி வந்தாலும் இடத்தையே நரகமாக்கி விடுவார். காலந்தவறாமையை கடைபிடிக்காமல் காற்றில் பறக்க விடுவது மன்னிக்கவே தகுதியற்ற ஒரு பெரும் பாவமாய் கருதும்படியான ஒழுக்கத்தில் ஆக்கப்பட்டவர் மிஸ்ஸஸ் குட். தவிர இவர் அடிப்படையிலேயே மிகவும் நேர்மையான பெண்மணி. ஆகையால் காலையில் சீக்கிரத்தில் எழுந்து கொள்வதை விட இந்த இளைய தலைமுறைக்கு அப்படி என்ன வெட்டி கிழிக்கும் வேலை இருந்துவிடப் போகிறது என்று காட்டமாய் உணராமல் இருக்க முடியவில்லை. சர் ஓஸ்வால்ட் குட் தன்னை காண வருவோர் மற்றும் நிருபர்களிடம் சொல்லுவதுண்டு, என் வெற்றிகள் அனைத்துக்குமே காரணமாய் விடியற்காலை துயிலெழுவது, சிக்கனமான வாழ்க்கை மற்றும் வகைப்படுத்தப்பட்ட முறையான பழக்க வழக்கங்கள், இவற்றை தான் குறிப்பிடுவேன். மிஸ்ஸஸ் மரியா குட் பெரிய தாட்டியான அழகும் நிறைந்த ஆனால் ஏனோ சோக உருவாய் ஆக்கப்பட்டவர். அவருக்கு அகலமான சோகம் ததும்பும் விழிகள் உண்டு. ஆழ்ந்து அரற்றுவது போன்ற குரல். தனது குழந்தைகளுக்காகவே ஏங்குபவள் என்னும் தலைப்பில் ஓவியம் தீட்ட விரும்பும் ஒரு கலைஞன் இவரை மிக உவந்து தனக்கான மாடலாக பொறுக்கிக் கொண்டிருப்பான். இவரும் தப்பி போய் வெள்ளனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்ட ஒருத்தியை போல சோகமே உருவாய் நன்றாகவே நடித்து கொடுத்திருப்பார். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ தாளா ரகசிய துயரத்தை இவரது வாழ்க்கையில் அனுபவித்தவரை போல் தோன்றுவார் மிஸ்ஸஸ் குட். உண்மையை சொல்ல போனா அப்படி எந்த சோகமும் இவருடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது.
மளமளவென பிரகாசமாய் உயர்ந்த மிஸ்டர் கூட்டின் சொத்து பத்துகளை தவிர கன்னி பெண்ணாய் இருந்த இளம் பிரயத்தில் துள்ளி துரியும் மான்குட்டியாய் மிக ஜாலியாய் இருந்தார் இவர். இவருடைய தகப்பனார் வைத்திருந்த இரும்பு கடைக்கு பக்கத்தில் சைக்கிள் கடை ஒன்றை நடத்தி வந்தார் மிஸ்டர் கூட் மீது தீரா மோகம் கொண்டு குதித்தாடிய இளையவளாய் இருந்தார் இவர். முதலில் ஓரிரு அறைகள் மட்டுமே கொண்ட ஜாகை, பின்பு பெரிய பெரிய வீடுகள், அப்புறம் இப்படியே அளவில் பெரிதாகிக் கொண்டே போன பங்களாக்கள், மாளிகைகள் என இருவரும் மன மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்தார்கள். இப்பொழுது இன்று இங்கிலாந்தின் மாபெரும் மாளிகைகளை அல்லது பல மாடி குடியிருப்பினை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கு வாழ்ந்து காட்டுவது மிஸ்டர் கூட்டுக்கு பெரும் சந்தோஷத்தை விளைவிக்கும் சமாச்சாரமாகும். இவ்வகையில் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய மண்டபமான சிம்னிஸ் மாளிகையை 2 வருட குத்துகைக்கு எடுத்துவிட்டிருப்பதை அவருடைய இலக்கின் உச்சத்தை தொட்டுவிட்ட சாதனையாக கருதுகின்றார். இதில் அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை மிஸ்ஸஸ் கூட் காணவில்லை. இவர் தனித்தே இருக்கும் பெண்மணி, தனிமை பிரியை, யாரோடும் பேச தைரியம் போதாது, எதையோ பறிகொடுத்து விட்டதை போன்ற தோணி. கால திருமணத்து பந்தத்தின் ஒரே ஒரு முக்கிய பொழுதுபோக்கு வீட்டிலிருந்த பெண்ணோடு பேசிக்கொண்டிருப்பது. ஆனால் அந்த வீட்டிலிருந்த பெண் 3 மடங்காக எண்ணிக்கையில் கூடிய போது பெருகிவிட்ட வீட்டு பெண்மணிகளோடு பேசுவதே கூட மிஸ்ஸஸ் கூட்டுக்கு பெரிய இடவூராய் ஆனது. இப்பொழுது ஒரு கொத்து வேலைக்காரிகள், பாதிரியார் போன்ற ஒரு பட்லர், சமையலுக்கும் மற்றும் சுத்தம் பண்ணவும் துரிதமாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் மகளிர் கூட்டம், எப்பொழுதும் எரிந்து விழும் என விளங்கிக் கொள்ள வியலாத ஒரு முதன்மை சமையற்காரன், இவர்களையெல்லாம் நிர்வகிக்கும் ஒரு ஆழ்ந்த தலைமை பெண் என கூட்டம் சேர்ந்துவிட பாவம் மிஸ்ஸஸ் கூட்டுக்கு யாருமற்ற தீவில் மீட்பின்றி தள்ளப்பட்டு விட்டதை போன்றொரு ஆதரவற்ற நிலைமைதான் மிஞ்சியது. கனமாய் பெருமூச்செறிந்த இவர் தற்சமயம் திறந்திருந்த பிரெஞ்சு ஜன்னல் வழியாக கம்பிகளற்ற வாயிற்படி போன்ற விசாலமான ஜன்னல் இறங்கி வெளியேறினார். அங்கு அப்படியே டெரஸில் சோகம் ததும்ப நின்று கொண்டிருந்தார். பிறகு தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தோட்டத்து பகுதிகளை அதிகார பார்வை பார்த்து கொண்டிருந்த தலைமை தோட்டக்காரன் மேக் டொனால்டு உடன் பேச்சு கொடுக்க தனக்குத்தானே தைரியமூட்டிக் கொண்டு முன்னேறினார். தலைமை தோட்டக்காரர்களாய் பதவி வகிப்பவர்களை விட மேக்டொனால்டு அதிக அதிகாரம் கொண்டவன், இளவரசன். அவனுக்குள்ள வரம்பில் அரசாட்சி பண்ணுபவன் மேக்டொனால்டு. அதுவோ கொடுங்கோல் போன்ற ஏதேச்ச அதிகாரம். நடுக்கம் உள்ளுக்குள்ள இருக்கதான் மேடம் கூட் அவனை நெருங்கினார். குட் மார்னிங் மேக்டொனால்ட். குட் மார்னிங் மேடம். இறுக்கமாய் அதே சமயம் மேட்டுமை குறையாத குரல் தந்தான் அவன், இறுதி சடங்கில் பேசும் அரசன் போல. அதோ கனிந்திருக்கும் அந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து இன்னைக்கு ராத்திரிக்கான பழச்சாறுல கலக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நோ என்றான் அவன். கனிவாய் தோன்றினாலும் அடித்து சொன்னான். பறிக்கும் பக்குவத்தை இன்னும் அதுங்க அடையல. ஓ என்று மட்டும் சொன்னார் லேடி கூட். கொஞ்சம் உற்சாகத்தை சேகரித்து கொண்டவர் ஓ என்றார் மறுபடியும். தொடர்ந்தார். நேத்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேனே, நல்லாதானே இருந்தது. மேக்டொனால்டு இவரை பார்த்தான். உணர்ச்சி வசப்பட்ட மிஸ்ஸஸ் மரியா கூட் சிவந்து போனார். மன்னிக்க இயலாத உரிமையை இவர் எடுத்துக்கொண்டு விட்டதாய் உணர வைக்கப்பட்டார். ஒரு சின்ன கட்டளை பிறப்பிச்சிருந்தீங்கன்னா போதுமே மேடம், ஒரு பெரிய கொத்து பறிக்கப்பட்டு உங்க காலடிக்கு வந்திருக்குமே என்றான் அவன் தாள முடியாதவனாய். ஓ
தேங்க்யூ என்ற மிஸ்ஸஸ் குட் அவனது கண்டிப்பு தொனித்த குரலின் ஆளுமையால் அடுத்த முறை இப்படியே பண்ணிடுறேன் என்று கூடுதலாய் சொன்னார். பறிப்பதற்கு ஏற்ற பக்குவத்தை அதுங்க இன்னும் அடையல. அப்படித்தான் படுது. அப்ப சரி, நாம அப்படியே விட்டுடலாம். அதிகார தோரணை மிக்க சாந்தத்தை மேக்டொனால்ட் கடைபிடிக்க மிஸ்ஸஸ் குட் அவருக்குள்ளேயே மீண்டும் ஒரு நடுநடுங்கினார். தோட்டத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற அந்த சின்ன இடத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றார். பந்து விளையாடும் இடமா அதை மாற்ற முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கால்பந்து போல. சர் ஓஸ்வால்டு கூட்டுக்கு கால்பந்தாட்டம்னா உயிர். பந்தாட்டத்துக்கெல்லாம் அந்த இடம் ஒத்து வராது என்றான் அவன் ஈடுபாடு அகற்றி. கேட்டவரை அதரியப்படுத்தும் சாயத்தை பூசி பேசினான் அவன். இப்படி பேசியதின் முழு முதற் குறிக்கோளே மிஸ்ஸஸ் கூட்டை பயமுறுத்தி சின்னாபின்னமாக்கி விடுவதுதான். அந்த இடத்தை வெட்டி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டா? நம்பிக்கையற்று பரிதாபமாய் பேசினார் மிஸ்ஸஸ் கூட். ஜாய் என மெதுவாய் சொன்னான் அவன். பண்ணலாமே, தாராளமா. ஆனா மலையை கிள்ளி எலியை பிடிக்கணுமா என்ன? ஓ என சந்தேகம் தொனிக்க சொன்னார் கூட். தன்னுடைய எதிர்ப்பை கிண்டலாய் கட்டமைத்து மேக்டொனால்டு முன்வைக்கிறான் என்பதையே அறியாமல் முடித்து கொண்டு நின்றார் இவர். அப்படியே முடிச்சாலும் பார்க்க கன்றாவியா இருக்கும் என்றும் வர்ணித்தான். ஓ அப்கோர்ஸ் என்றார் மிஸ்ஸஸ் குட். அப்படித்தான் இருக்கும். ஆனால் எதற்காக இப்படி அவசரப்பட்டு அவன் சொன்னதை தான் ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஆச்சரியப்பட்டார். இப்பொழுது அந்த முதன்மை தோட்டக்காரன் இவரை கடுமையாய் நிமிர்ந்து பார்த்தான். இருந்தாலும் இது உங்களோட கட்டளை இல்லையா மேடம்? இதை இப்படியே விட்டுவிட்டான். ஆனால் அபாயமாய் பயமுறுத்திய அவனுடைய குரலின் பாவம் மிஸ்ஸஸ் கூட்டுக்கு தாள ஒண்ணாததாக அமைந்தது. தாமதமின்றி சரணடைந்தார் இவர். அப்படியெல்லாம் ஒன்றும் நிபந்தனை கிடையாது என்று விட்டார். நீ சொல்வதன் அர்த்தமும் எனக்கு விளங்குது மேக்டொனால்ட். பரவாயில்ல, விட்டுடு. இதைதான் நான் முதல்லயே சொன்னேன் மேடம். எஸ் என்றார் இவர். எஸ், நிச்சயமா. நீங்களும் நான் சொல்வதற்கு ஒத்துக்குவீங்கன்னு நினைச்சுதான் சொன்னேன் மேடம் என்றான் விடாமல். ஓ நிச்சயமா என்றார் மிஸ்ஸஸ் குட் மறுபடியும். தனது தொப்பியை பிடித்த மேக்டொனால்ட் அதை ஸ்டைலாய் திருப்பி விட்டு கொண்டான். மிஸ்ஸஸ் குட் சந்தோஷமற்று பெருமூச்செறிந்தபடி அவனை கவனித்தாள். கையில் இருந்த தட்டு நிறைய காரசாரமாய் தயாராகியிருந்த மாமிச பதார்த்தங்களை சுமந்து கொண்டு டெரஸில் இவருக்கு பின்னால் வந்து சேர்ந்திருந்த ஜிம்மி தேசிகர் முழுக்கவும் வேறு தினசில் நீண்ட மூச்சினை வெளியிட்டபடி நின்று கொண்டிருந்தார். சுறுசுறுப்பாய் இருக்கு காலை இல்ல என குறிப்பிட்டான். அப்படியா என ஏதோ சிந்தனையில் இயந்திரமாய் குறிப்பிட்ட இவர், ஓ ஆமா அப்படித்தான் தோணுது, நான் தான் கவனிக்கல என்றார். மற்றவங்களாம் எங்க? ஏரியில துடுப்பு சவாரியா? இருக்கலாம், வேற என்னவா இருக்க முடியும்? திரும்பிக் கொண்ட மிஸ்ஸஸ் மரியா குட் வீட்டுக்குள்ள எகிரி குதித்து திடுதிப்பென்று அகன்று விட்டார். பட்லர் ரெட்வெல் காஃபி கோப்பைகளில் மூழ்கியிருந்தான். அங்கு வணக்கம் என்று அவனை அழைத்த மிஸ்ஸஸ் குட் மிஸ்டர் மிஸ்டர் என இழுத்தார். மிஸ்டர் வேட். மேடம். ஆமா மிஸ்டர் வேட். அவர் இன்னும் கீழே வரலையா? நோ மேடம், ரொம்ப நேரம் ஆகிடுச்சே. எஸ் மேடம், இறங்கி வரவே இல்லை. ஓ சந்தேகமே வேண்டாம் மேடம். நேத்து காலையில மிஸ்டர் வேட் கீழிறங்கி வந்தபோது மணி 11 மேடம். மிஸ்ஸஸ் கூட் கடிகாரத்தை பார்த்தார். 11:40. பாவம் நீ,
என்று பட்லரை பார்த்து பரிதாபமாய் இறக்கப்பட்டார் இவர். உனக்கு தான் சிரமம் ரெட்வேல். இங்கே எல்லாத்தையும் துடைச்சி சுத்தம் பண்ணிட்டு 1 மணிக்குள்ள லஞ்சுக்கு தயாராகிடணும். இந்த மாதிரி நேரங்கழிச்சு வந்து சிரமப்படுத்தும் இளைய தலைமுறையோட எனக்கு பழக்கமாயிடுச்சு மேடம். இன்று காலையில 2வது முறையாக முகத்தில் பய சிகப்பு கொண்டார் மிஸ்ஸஸ் குட். ஆனால் இதனை யாரோ ஒருவருடைய வருகை தடை செய்தது. கதவு திறக்கப்பட பரபரப்பாய் தெரிந்த ஒரு கண்ணாடி அணிந்திருந்த ஆசாமி தலையை உள்ளே நீட்டினான். ஓ, நீங்க இங்கே இருக்கீங்களா மிஸ்ஸஸ் குட்? சர் ஓஸ்வால்ட் உங்களை தேடிக்கிட்டு இருந்தார். அப்படியா? நான் உடனடியா அவரை போய் பார்த்துடுறேன் மிஸ்டர் பேட்மேன். மிஸ்ஸஸ் குட் விரைவாய் வெளியேறினார். சர் ஓஸ்வால்ட்டின் அந்தரங்க செக்ரட்டரியான ரூபர்ட் பேட்மேன் எதிர்ப்புறத்திலிருந்த ஜன்னல் பாதை வழியே இன்னமும் ஜிம்மி ஜேசிகர் நடந்து கொண்டிருந்த ரேழி பகுதிக்கு போனான். மார்னிங் டா பாங்கோ என்றான் ஜிம்மி. இப்ப நானே கிளம்பி போய் அந்த பொம்பளைங்க கூட்டத்தோட சேர்ந்துக்கணும்னு போலிருக்கு என்றான். நீயும் வரியா? மறுப்பாய் தலையசைத்த செக்ரட்டரி டெரஸ் வழியே வேகமாய் முன்னேறி லைப்ரரி ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து விட்டார். வெளியேறிய போனவனின் முதுகை பார்த்து பல்லிழித்தான் ஜிம்மி. இவனும் பேட்மேனும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாய் கல்வி பயின்றவர்கள். அங்கு எப்பொழுதும் ஆழ்ந்து சிந்தித்தபடி கண்ணாடி அணிந்திருந்த பேட்மேன் விவரிக்க முடியாத காரணங்களுக்காக பாங்கோ என அறியப்பட்டான். பாங்கோ அன்று எப்படி ஒரு கழுதை போல இருக்கின்றானோ இன்றும் அப்படியேதான் இருக்கிறான் என பிரதிபலித்தது ஜிம்மியின் நினைப்பு. வாழ்க்கை என்பது புனிதமானது. அது உண்மையாலும் உற்சாகத்தாலும் நிரப்பப்பட்டது போன்ற ரீதியிலான உயர் பொன்மொழிகள் இவனுக்காகவே ஸ்பெஷலாய் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீண்ட கொட்டாவியை வெளியிட்டபடி ஏரி நோக்கி இறங்கலானாள் ஜிம்மி. பெண்கள் அங்கிருந்தனர். 3 பேர் மொத்தம். சராசரியான பெண்கள். 2க்கு கருங்குழாங்கல் தலைகள், மற்றொன்றுக்கு வெண்ணிற கூழாங்கல் தலை. இடம் பொருளாதற்ற கேலி சிரிப்பு சிரித்தபடி இருந்தார். பெயர் ஹேலன் என்று எடுத்துக்கொண்டான் இவன். நான்சி என்றொரு பெண்ணும் இருந்தாள். 3வதாய் இருந்த பெண் இதுவரை அறியப்படாத ஏதோ ஒரு காரணத்துக்காக சாக்ஸ் என்று அழைக்கப்பட்டாள். இந்த 3 கொண்டைகளையும் இவனுடைய 2 நண்பர்கள் சூழ்ந்திருந்தனர். பில் எவர்ஸ்லே மற்றும் ராணே தேவாராக்ஸ். ஹலோ என்றது நான்சி. அல்லது ஹேலனாக கூட இருக்கலாம். இது ஜிம்மி. அந்த இன்னொருத்தர் என்ன பேர் அது? அவர் எங்கே? என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் கெரிவேட்? இன்னும் எழுந்திருக்கலன்னு தானே? இதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அவர் அப்படியே பொறுப்பில்லாம பண்ணிக்கிட்டு இருந்தார்னா என்ற ராணே ஒரு நாள் காலை சிற்றுண்டி முழுக்கவும் மிஸ் பண்ணிட போறான் பாருங்க என்றார். படுக்கையிலிருந்து உருண்டு விழுந்து எழுந்திருக்கும் போது நேரடியா லஞ்ச் முகத்துல தான் விழிக்க போறார். சாக்ஸ் என அறியப்பட்ட பெண் இது ஒரு வெட்கக்கேடு என்றாள். இந்த விஷயத்துல மிஸ் கூட் அவ்வளவு கவலைப்படுறாங்க. முட்டை போட உட்கார்ந்த கோழியே அது முடியாம திணறுவது போல திண்டாடுறாங்க அவங்க. இப்படியா இஷ்டத்துக்கு மிஸ்டர் பேட் நடத்துக்குவாங்க? இது ரொம்ப ஓவர்பா. அவரை படுக்கையிலிருந்து இழுத்து கீழே தள்ளிடுவோம் என ஆலோசித்தது பில். வாங்க ஜிம்மி. ஓ, இது வேணாம். இதை விட சாதுரியமா நாம நடந்துக்கணும் என்றாள் சாக்ஸ் என்னும் பெண். அவளை மிகவும் கவர்ந்த ஒரு வார்த்தை சாதுரியம். இதை எத்தனை முடியுமோ அத்தனை உபயோகப்படுத்தினாள் அவள். சாதுரியமா என்றான் ஜிம்மி. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நாம எல்லோரும் ஒன்னா கூடி தீர்மானிச்சு
இதுக்கு ஏதாவது தீர்வை நாளைக்கு காலையிலேயே பண்ணுவோம் என மேலோட்டமாய் ஆலோசித்தார் ராணே தேவராக்ஸ். அவரை 7 மணிக்கு எழுப்பியாகணும். இதுக்கு வீட்டையே உழுக்கும்படி ஏதாவது செய்யலாம். பயந்து போகும் பட்லர் ரெட்வெல் டீ ட்ரேயையே அப்படியே கீழே போட்டுடுவான். எப்பவும் அலறிக்கிட்டே இருக்கும் லேடி கூட் கீரிச்சின்னு சுத்திக்கிட்டு பில் கையில மயங்கி விழுந்துடுறாங்க. பில் சுமை சுமக்க வல்லவர்தான். தன்னுடைய கண்ணாடியை கை நழுவ விட்டுவிடும் பாங்கோ அந்த வகையில அவரோட நடுநடுக்கத்தை பதிவு பண்ணுவான். ஒரு நபரை எழுப்ப வீட்டையே மயக்கம் போட வைக்கணுமாக்கும் என்றான் ஜிம்மி. ஜில்லுன்னு ஒரு பிடி தண்ணீர் போதும் நான். குறி பார்த்து தெளிக்கப்படும் இந்த தண்ணீல அவர் எழுந்திட மாட்டார். சந்தேகம்தான். இதுக்கு ஒரு தடவை மறுபக்கமா திரும்பி படுத்துக்கிட்டு மறுபடியும் தூங்கிடுவார். ஓ, ஐஸ் தண்ணி பற்றியெல்லாம் பேசாம இன்னும் சாதுரியமா நாம ஏதாவது சிந்திச்சாகணும் என்றார் சாக்ஸ். வெல், அப்ப நீங்களே சொல்லுங்க என்று முகத்தில் அறிந்தார் போல கேட்டார் ராணே. அதற்கு யாரிடமும் தயாராய் பதில் இல்லை. இப்படியே நின்னா நல்ல ஐடியாவா நாம யோசிச்சுதான் ஆகணும் என்றார் பெல். யாருக்கு மூளை இருக்கு? பாங்கோ என்றான் ஜிம்மி. அதோ அவனோட வழக்கப்படி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வரான் பாருங்க. மூளைனா அது பாங்கோ தான் என்பது எழுதப்படாத விதி. சின்ன வயசுல இருந்து அவன் அப்படித்தான். அவனை மட்டும் விட்டு வைப்பானேன். இதுக்குள்ள பாங்கோவையும் இழுத்து வந்து போட்டுடுவோம். சொல்லப்பட்ட அனைத்தையும் ஒழுங்காய் கோர்த்து புரிந்து கொள்ள முடியாமல் கவனித்தார் மிஸ்டர் பேட்மேன். ரயில் பிடிக்க போகும் ஒருத்தனுடைய மனோநிலையில் இருந்தார் அவர். எனவே அவருக்குள் விளைந்த தீர்வினை நேரம் தாழ்த்தாமல் சொன்னார். அலாரம்தான் இதுக்கு சரியான தீர்வு என்பேன் என்றார். அதிகமா தூங்கிடுவோம்னு பயந்து நானே கூட பல முறை அலாரம் பயன்படுத்திருக்கிறேன். காலங்கார்த்தால ஓசையே இல்லாம கொண்டு போய் வைக்கப்படும் டீ எல்லாம் தூங்குறவங்கள எழுப்பும் அளவுக்கு சக்தி உள்ளதா எனக்கு படல. வேகமாய் ஓடி போய்விட்டார் அவர். ஒரு அலார கடிகாரம் என்ற ராணே மறுப்பாய் தலையசைத்துக் கொண்டார். ஒரு அலார கடிகாரம் பத்தாது. மிஸ்டர் கெரி வேடை தட்டி எழுப்ப 1 டசன் வேணும். வெல், ஏன் வாங்கக்கூடாது? பில் மிக உண்மையாய் ஆலோசித்தார். என்கிட்ட ஒன்னு இருக்கு. நாம எல்லோரும் புறப்பட்டு மார்க்கோட் பேசிங்க்கு போவோம். யாருக்கெல்லாம் இல்லையோ ஒன்னு வாங்கிடுவோம். இதன் மீது வெடிச்சிரிப்புகளும் கலந்தோசிப்புகளும் இடம்பெற்றன. பில்லும் ராணேவும் காரை ரெடி பண்ண நகர்ந்து போய்விட்டார்கள். டைனிங் ரூமை ஒரு பார்வை பார்த்து வர ஜிம்மி நியமிக்கப்பட்டான். துரிதமாய் திரும்பினான் அவன். அவர் அங்கே இருக்கார். கடைசி ரொட்டி துண்டுகளை வயிற்றுக்குள்ள இறக்கிக்கிட்டு இருக்கார். நம்ம கூட வராம அவரை எப்படி நாம தடுத்து நிறுத்த போறோம்? இதற்கு விடையாய் மிஸ்ஸஸ் கூட்டினை சந்தித்து எப்படியாவது மிஸ்டர் வேட்டுடன் எதையாவது செய்து அவரை அப்படியே வீட்டோட தங்க வைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. ஜிம்மியும் நான்சியும் ஹேலனும் இந்த வேலையை செவ்வன செய்து முடித்தனர். கேட்டதும் மிஸ்ஸஸ் கூட் அலறி புடைத்து சிதைந்தே விட்டார். ரேக், எதுக்கப்பா இந்த கேலி விளையாட்டு? பசங்களா, ஜாக்கிரதையா தானே பண்ணுவீங்க. அசம்பாவிதம் எதுவும் நடந்துடாதே. என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிற நாற்காலி எதையாவது உடைச்சு தண்ணியை அதிகமா அறையெல்லாம் இறைச்சு இப்படி பண்ணிட மாட்டீங்களே. இந்த வீட்டை அடுத்த வாரம் இதே நல்ல நிலைமையில நாம திரும்பி தந்தாகணும். தந்த வீட்டை நாம குட்டிச்சுவராக்கிட்டோம்னா லார்ட் கேட்டர்காம் நினைச்சிடக்கூடாது. கார் ஷெட்டிலிருந்து திரும்பி இருந்த பில் நம்பிக்கை தரும் விதத்தில் பேசினார். கவலையை விடுங்க மேடம் குட். பண்டில் ரெண்ட், இது லார்ட் கேட்டர்காமின் மகள், என்னோட நெருக்கமான ஃப்ரெண்டு. இதையெல்லாம் அவ சீரியஸா எடுத்துக்கவே மாட்டா. நான் சொல்றேன், நம்புங்க.
மேலும் எதுக்கும் எந்த சேதமும் விளையாது. நாங்க கேரண்டி. இது ஒரு சாந்தமான விளையாட்டு. சாதுர்த்தியமான என்றால் சாக்ஸ் என்றழைக்கப்படும் அந்த பெண். லேடி குட் சோகமே உருவாய் டெரஸில் நடந்தபோது டைனிங் பகுதியிலிருந்து கெரால்டு வேட் வெளியேறிக் கொண்டிருந்தார். ஜிம்மி தேசிகர் ஒரு வெண்ணிறம் தூக்கலான குழந்தை போன்ற துருதுருப்பு நிறைந்த இளையவன். வேட் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் அவனை விடவும் வெண்ணிறம் டாலடிக்கும் தோளும் குழந்தையின் வெகுளித்தன்மை கூடுதலாகவும் இருக்கும் ஆசாமி என்று சொல்லலாம். ஆனால் இவரிடம் காணப்படும் அந்த வெறுமையான பாவம் ஜிம்மியை நுட்பம் நிறைந்த சாதுரியமானவனாக மலமளவென உயர்த்தி விடுகின்றது. குட் மார்னிங் மேடம் குட் என்றார் வேட். மற்றவங்களா எங்க? அவங்க எல்லாம் மார்க்கெட் பேசிங் வரைக்கும் போயிருக்காங்க. எதுக்காக? அவருக்கே உரிய ஆழ்ந்த நடுங்கும் குரலில் ஏதோ விளையாட்டுக்காக என்றார் மிஸ்ஸஸ் மரியா குட். காலையிலேயே விளையாடுவாங்களா என்ன என்றார் மிஸ்டர் வேட். குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்பது போல, இது ஒன்னும் காலை வேலை கிடையாதே என்றார் மிஸ்ஸஸ் குட். இதற்கு வெளிப்படையாய் நான் இறங்கி கீழே வர காலந்தாழ்த்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி என்றார். இது எனக்குள்ள ஒரு அசாதாரண குணம். ஓய்வு எடுக்கணும்னு கூட்டத்தோடு கிளம்பிட்டேனா காலையில கீழே இறங்கி வரும் கடைசி நபராத்தான் நான் இருக்கேன். ரொம்ப அசாதாரணம் என்றார் மிஸ்ஸஸ் குட் சிந்தனையாய். ஏன் இப்படின்னு எனக்கு தெரியல என்றார் வேட். அப்படியா உலகம் தெரியாம தூங்குவேன்? எனக்கே விளங்கல. ஏன் நீங்க ஜஸ்ட் எழுந்திரக்கூடாது என ஆலோசித்தார் மிஸ்ஸஸ் குட். ஹோ, வேட் நினைத்து வெதும்பும் சிக்கலுக்கு இத்தனை சுலபமான தீர்வா என வியந்து போன அவர் பிறகு சொன்னார், கண் விழிச்சா எழுந்திடலாம். மிஸ்ஸஸ் குட் ஆர்வமாய் தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்துல இந்த யங் பசங்களை நேரத்துக்கு எழுப்புவதுல மட்டும் ஒருத்தராலையும் வெற்றி பெறவே முடியாது. இப்படி அடிக்கடி சொன்னவர் சர் ஓஸ்வால்ட். ஆமா ஆமா என்றார் மிஸ்டர் வேட். ஆனா நான் டவுன்ல இருக்கும்போது சீக்கிரம் எழுந்துதான் ஆக வேண்டியிருந்தது. காலத்தின் கட்டாயம். அங்கே ஆபீஸ்லன்னா 11 மணிக்கெல்லாம் இருந்தாகணும். அதனால இங்கே இப்படி இருப்பதால நான் எப்பவுமே சோம்பேறின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களை நான் பாராட்டியே ஆகணும் மேடம். எத்தனை அழகான பூக்களை அதோ அந்த பாத்தி பகுதியில நீங்க வளர்த்திருக்கீங்க. எங்க வீட்லயும் இப்படி பூந்தோட்டம்னு ஒன்னு இருக்கு. அதுல பூக்களும் உண்டு. அதன் பெயர்கள் தான் வாயிலேயே புகாதவை. என்னவெல்லாமோ சொல்லுவா என் சகோதரி. அவளுக்கு தான் தோட்டம்னா உயிர். மிஸ்ஸஸ் கூட்டின் கவனம் உடனே சிதைந்தது. அவளுக்குள்ளேயே என்னவோ வட்டம் அடிக்க ஆரம்பித்தது. கேட்டார், எப்படிப்பட்ட தோட்டக்காரங்க உங்ககிட்ட இருக்காங்க? ஒருத்தன்தான், ஒரு கிழ முட்டாளும்ப. சூட்டிகையா ஒன்னும் தெரியாது. ஆனா எதை சொல்றோமோ அதை அப்படியே அழகா பண்ணி தந்துடுவான். இது போதாதா? உணர்ச்சி பூர்வமாய் வெடிக்கும் ஒரு நடிகையின் வசன பங்களிப்பு போல மிஸ்டர் வேட் கடைசியில் கேட்டதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். மிஸ்ஸஸ் குட், தோட்டக்காரர்களிடையே காணப்படும் நரித்தனமான துஷ்ட குணங்களை பற்றி இருவரும் பேசத் துவங்கினார்கள். இதனிடையே படையெடுத்து போனவர்களின் குறிக்கோள் செம்மையாய் நிறைவேறிக் கொண்டிருந்தது. மார்க்கெட் பேசிங்கின் முக்கிய கடை சென்றவர்களின் எண்ணிக்கையால் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. கடையின் முதலாளி திடுமென அலார கடிகாரங்களை கேட்கப்படுவதைக் கண்டு விளங்காமல் அப்படி விழித்தார். பண்டில் பிராண்ட் இப்ப இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன் என முணுமுணுத்தார் பில். ஜிம்மி, உங்களுக்கு அவளை தெரியுமில்ல? ஓ, பார்த்தீங்கன்னா அவளை நீங்க அப்படி விரும்புவீங்க. அவ ஒரு ருசிகரமான பொண்ணு. பழக மிக இளமையானவ. மேலும் கவனிச்சுக்கங்க, அவளுக்கு சமத்தியான மூளை உண்டு. உங்களுக்கு அவளை தெரியுமா ராணே?
அவர் மறுத்து தலையசைத்தார். பண்டிகை தெரியாதா? ஐயையோ, சாதுரியமா பேசுங்க பெல் என்றார் சாக்ஸ். உங்க கேர்ள் ஃப்ரெண்டுகளை பற்றி கடலை போடுறத நிறுத்திட்டு வந்த வேலையை முடிங்க. மிஸ்டர் முட்கார்ட்ராய்டு, இந்த முட்கார்ட்ராய்டு ஸ்டோரின் முதலாளி வளவளவென பேச ஆரம்பித்தார். எந்த கடிகாரம் மணி காட்ட நல்லது, எது அலாரமாய் பயன்படுத்த நல்லது என கொட்ட ஆரம்பித்த அவரை குழாயை திருகி மூடுவது போல மூடிவிட வேண்டும் என அனைவரும் அறிந்து கொண்டனர். ரொம்ப நம்பகமான கடிகாரத்தை எல்லாம் தேடி நாங்க வரல என்றார் நான்சி. ஒரு நாளைக்கு சுகமா உழைச்சதுன்னா அதுவே போதும் என்றார் ஹேலன். சாதுரியமா தினந்தோறும் இயங்கும் தரமெல்லாம் எங்களுக்கு அனாவசியம் என்றார் சாக்ஸ். ஓன்னு சத்தமா அலறவல்ல ஒரு கடிகாரம் வேணும், அவ்வளவுதான். தொடர்ந்த 5 நிமிடத்துக்கு விதவிதமாய் அலறிய ஓசை மிகும் அலார கடிகாரங்களின் சப்தத்தால் கடையே நிரம்பி தத்தளித்தது. இறுதியாய் 6 நல்ல அலார கடிகாரங்கள் தேர்வாகின. இப்ப இன்னொன்னு வாங்க போறேன் என்றார் ராணி பாங்கோவுக்கு. இது அவரோட ஐடியா, அவருக்கு ஒண்ணு வாங்காம போவது தப்பு. அவரும் நம்ம கூட்டத்துல ஒன்னா இருந்துட்டு போகட்டும் இந்த விஷயத்துல. அதுவும் சரிதான் என்றார் பில். நான் லேடி கூட்டுக்கு ஒன்னு வாங்குகிறேன்.